ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் நம்ம சிந்துவை கூப்பிட்டு கேட்போம்னு சொல்லிட்டு, சிந்து என்னம்மா நீ நினைக்கிறேன், உனக்கு நான் விவாகரத்து கொடுத்துட்றேன், நீ எப்படியாவது உனக்கு பிடிச்ச லைஃபை வாழுன்னு சொல்லி கேட்க, எனக்கு டாக்டரோட வாழ்கிறது தான் நிம்மதியேன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க நான் சொல்லுவேன், என் வாயால் எப்படிங்க நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா பிடிக்காத வாழ்க்கை இப்படி வாழ்கிறேன்னு சொல்லி கேட்க, பிடிக்காத வாழ்க்கை இல்லைங்க, இதில் வேறு மர்மம் இருக்குங்க, இதை நீங்கள் கேட்காதீங்க, என்ன கேட்காதீங்க கோபால் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு போட்ட நம்ம கோட்டம்மாட்ட சொல்லிட்டு கடைசியில் நான் வரேங்க எனக்கு தேவை டாக்டர் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்னேகாவை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல, ஸ்னேகா கூட வாழவே மாட்டேன்னு சொல்கிறவங்கள வாழ்கிறேன்னு நினைக்கிறவங்கள விடுங்களேன், ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இவங்களுக்குள்ள 1000 இருக்கும் புருஷன் பொண்டாட்டி, நீங்கள் கேட்கலாமா கேட்கக்கூடாது, அதெல்லாம் நீயே கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு வைப்ரேஷனு. சரி, இன்னும் ஒரு 2-3 நாள் டைம் தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு சொல்லுங்கன்றாங்க. என்னதான்டா சொல்ல வர, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ புரியுது எனக்கு. அதாவது ஸ்னேகாவோட லவ்வரை, எக்ஸ் லவ்வரை கொண்டு வந்து கோமாலேருந்து முழிக்க வச்சது எதுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்னேகாவை பற்றின உண்மையை எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக தான். ஸ்னேகாவோட எக்ஸ் லவ்வரும் நல்லா தானே இருக்கான், உருக்கி லவ் பண்ண, என்ன ஓடி லவ் பண்ணேன்னு வேற சொல்கிறாரு. என்னதான்டா நடக்குது இங்கே? அப்புறம் எதுக்குமா நீ பிரேக்கப் பண்ணிவிட்டு சிவாவை லவ் பண்ணுற? எனக்கு ஒன்றும் புரியலையே. டாக்டருங்கிறனாலையா? இருக்கலாம். சரி விடு, அதை விட இது பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும்னு இந்த பொண்ணு அடம் பிடிக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆறுமுகம் ஒரு பக்கத்து வேறு லெவலில் விளையாடுறாரு. என்னப்பா அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது தண்ணிக்காக இறங்கி படிக்கட்டில் வந்து ஒரு தொபுக்கடின்னு விழுவேன், உனக்கு ஆகும்னா விழுவுறதே ஒரு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து தூக்குறாங்க. தூக்க பைரவி மேலேயே போய் விழுவுறது என்ன, அதுக்கப்புறம் இடுப்பில் கை வைக்கிறது என்ன. அந்த டைம் பார்த்து பாட்டு போட்டு விடுறாங்களாம். என்ன பாட்டு? இஞ்சி இடுப்பழகி பாட்டை போட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எலும்பு தாங்க